ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெஃப்டியோட நெக்ஸ்ட் லெவல் என்ன அப்படிங்கிறது தான் என்டையர் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நான் அடிக்கடி பிரதானமாக சொல்லி கொடுக்குற ஒரு விஷயமே என்ன அப்படின்னா ட்ரெண்ட் லைன் தான். ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரைய தெரிஞ்சாலே மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ட்ரேடுக்கு பக்கத்தில் போயிடலாம். உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் இது எல்லா பக்கத்துலையுமே ஒரு 50% என்ன பண்ணிடலாம்னா முன்னாடி போயிடலாம். நீங்கள் வந்த உடனே பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் கற்றுக்கக்கூடிய முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா ட்ரெண்ட் லைன் தான். இப்போ ட்ரெண்ட் லைன் நீங்கள் வரைஞ்சாலே மார்க்கெட்டோட நெக்ஸ்ட்டு மூவ் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஸோ இங்கே இருந்து இதனுடைய ஹையை நான் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லா இடத்துலையுமே, அதாவது இதனுடைய பாடி இது எல்லாமே கிளியராக மேட்ச் ஆகும் பாருங்கள். ஒன்று பாடிக்கு இருக்கலாம், இல்லை அப்படின்னா விக்குக்கு இருக்கலாம். விக்குன்னா அந்த குச்சி மாதிரி இருக்கா. மார்க்கெட் இதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போது இது ரெசிஸ்டன்ட் பாயிண்டாக ரியாக்ட் ஆகுதா இங்கே இருக்கிற லெவல்னால? இது மட்டும் இல்லை, அப்படியே கொஞ்சம் பேக்கில் வந்துட்டு சரிங்களா இந்த இடத்துல இருந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஐடியாலஜி கிடைக்கும். ஸோ இங்கே இருந்து, அதாவது நான் இதையுமே கனெக்ட் பண்ணாலே போதும். இந்த ரெண்டு லைனை ப்ராப்பராக வச்சாலே இந்த இடத்துல மீட் ஆகுது பாருங்கள். ஸோ அகெயின் மார்க்கெட் சின்னதாக என்னவா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லெவல்மே நியர்பை தான் இருக்குது. இங்கே வந்துட்டு மார்க்கெட் திரும்பலாம், இல்லை அப்படின்னா இந்த லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்னும் டவுன் ஆக சான்சஸ் இருக்குது. இதில் ஒரு அற்புதமான விஷயமே என்ன அப்படின்னா இதில் NR7 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் ஆகிருக்கு. அதாவது 7 கேண்டல் 1 2 3 4 5 6 7 சரிங்களா? இந்த 7 கேண்டல் இருக்கா? இப்போது இந்த 7 கேண்டலுமே நீங்கள் ஒரு ட்ராப் பண்ணிங்கன்னா எல்லாமே மீட் ஆகும். சரிங்களா? இப்படி மீட் ஆகுது அப்படின்னா இந்த கேண்டல் மொத்தமாக இதனுடைய லோவையோ இதனுடைய ஹையையோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜி விதி பிரகாரம் நல்ல ஃபால் இருக்கும். அதனால் வரக்கூடிய நாட்களில் சரிங்களா இந்த லெவல் இந்த லோ லெவல் இருக்கா, இதை மீட் ஆயிருச்சு அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இடத்துல பொறுத்த மட்டும். ஸோ அதனுடைய லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 24,400 அப்படிங்கிற இடத்துல மார்க் ஆகிருக்கா. சரிங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான லெவல். ஸோ வரக்கூடிய லெவலில் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு ஃபாலை நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து சரிவு தான், பெரிய லெவலில் வீழ்ச்சி இல்லை இப்போதைக்கு. ஸோ ஏன்னா மார்க்கெட்டில் எந்த பேட் நியூஸும் பெரிய லெவலில் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அதனால் கால் சைடு நீங்கள் ஹோல்ட் பண்ண வேண்டாம். ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லணும் அப்படின்னா ஸோ நீங்கள் அன்னன்னைக்கான ட்ரேடை நீங்கள் அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? செகண்டரி பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு லெவல் தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து மார்க்கெட் நல்லா ஃபாலாக இருந்தாலுமே மார்க்கெட்டோட ரீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000 24,000 அதுதான் ஆல்ரெடி கொடுத்த லெவல் தான். சரிங்களா? ஸோ இப்போ இருக்கிற லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 24,471 இருக்கா. இதில் இருந்து மார்க்கெட் ஃபால் ஆனாலும் ஒரு 400 பாயிண்ட் வரைக்கும் தான் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்குள்ளே தான் வரக்கூடிய நாட்களில் அப் அண்ட் டவுனில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தொடர்ந்து மார்க்கெட்டில் ஒரு சப்பி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதனால் அந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகுது. பெரிய லெவலில் மொமெண்டம் இல்லை. அடுத்து நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் லைன் எப்போதுமே வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். சரிங்களா? அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த இடத்துல சரிங்களா இது வந்து லோ லெவல். ஸோ இந்த இடம் மீட் ஆயிடுச்சா? கண்டிப்பாக மார்க்கெட் அடுத்து எங்கே வரணும் அப்படின்னா இந்த லைனில் மீட் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல இருந்து கரெக்டாக ரிவர்ஸ் ஆகுதா மார்க்கெட்? இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா? அதே போல் பாருங்கள், கரெக்டாக இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கும். அப்போது இங்கே ஹைலி கன்ஃபர்மேஷன் எது அப்படின்னா நீங்கள் எப்போ என்ட்ரியில் கொடுத்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மேஜராக ஒரு ட்ரெண்ட் கட் இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து அக்யூரசி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள்,
இதெல்லாம் ட்ரெண்ட் கட்டாய் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுதா, மார்க்கெட் எப்போதுமே ஒரு ரீடெஸ்ட் நடந்துட்டு தான் மேலே போகும். அதுலேருந்து லெவல் பாருங்கள் நல்ல மீட் ஆகுதா. இப்போ அதே போல் தான் இதுலேயுமே மார்க்கெட்டில் இங்கே ஒரு ஹை லெவல் இருக்கா. ஸோ இங்கேருந்து நம்ம ட்ராப் பண்ணுறோமா. ஸோ கரெக்டாக சிட்டிங்னா அது கரெக்டாக செகண்ட் லைன் உட்காரும். சரிங்களா. இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஜிக்ஸாக் மோடு இருக்கா, ட்ராவல் ஆகிட்டு அகெயின் பிரேக் ஆகும்போது சின்னதாக சரிங்களா ரீடெஸ்ட் நடந்துட்டு மேலே போகும். இது அக்யூரசி அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்த லெவல் அப்படிங்கிறது வரக்கூடிய வாரத்தில் நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா. இதை பிரேக் பண்ண இப்போதைக்கு மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பேங்க் நிஃப்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ பெரிய வீழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. 57,000 வர வரைக்கும் சான்சஸ் இருக்குது. இதில் ஒரு 400 பாயிண்ட் அவ்வளோதான் நியர்பை பரண்டி இருக்குது. மேலே போகிறதுக்கான சான்சஸ் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் 58,300 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா. பட் இதுக்குள்ளே ட்ராவல் ஆகிறதுனால சரிங்களா இதுக்குள்ளே சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கும். சரிங்களா. இப்போ நான் டைம் ஃப்ரேம் மாற்றினேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நான் இதில் போயிட்டு ஒரு 3 hours அப்படிங்கிற டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் வரக்கூடிய அடுத்த லெவல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 57,620. இதை ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் ஆகிருச்சு அப்படின்னா அடுத்த சாலிடாக 57,740 வரைக்கும் ரீச் ஆகும். சரிங்களா. ஸோ இதுதான் இதனுடைய லெவல். ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இது ரெண்டையுமே இப்போதைக்கு நீங்கள் ஹோல்டு பண்ணுறது நல்ல விஷயம் இல்லை. அன்னன்னைக்குள்ள ட்ரேடை அன்னன்னைக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இந்த வீக் ஃபுல்லாகவே இன்ட்ராடேக்கும் ஸ்கேல்பிங்க்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா. இருப்பினும் ஏதேனும் டவுட் இருந்தாலுமே அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.